நாமத்தில் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் செய்து வந்த எல்லா நன்மைகளுக்கும் நன்றி செலுத்த நாம் வந்திருக்கிறோம். இந்த காலை வேளையிலே கரங்களை உற்சாகமாக தட்டி ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோட. ஆமென். நம்முடைய ஆத்துமா ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஆமென். முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மறவாமல் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். கரங்களை உற்சாகமாக தட்டி இந்த பாடலை பாடுவோம். ஹல்லேலூயா. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. ஆத்துமாவே நன்றி சொல்லு
நம் மீது தயவு வைத்தவர், நம் மீது இரக்கம் வைத்தவர், நம்முடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்தவர், நம்முடைய நோய்களை நீக்கினவர், படுகொலையில் இருந்து நம்மை மீட்டெடுத்தவர், நமக்கு ஜீவனை கொடுத்த தேவனுக்கு கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபை இரக்கங்களினால் மணிமுடி சூட்டுகிறவரே, எங்களுடைய வாழ்நாள் எல்லாம் நன்மைகளினால் எங்களை திருப்தி ஆக்கினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ கழுகு போல இளமையை புதிதாக்குகிறவரே, நாங்கள் ஓடினாலும் நடந்தாலும் அப்பா எங்களுடைய பலன் குறையாத படிக்கு பரலோக பலத்தினால் எங்களை நிரப்பினவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. பரலோக சுகத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நிரப்பினீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ வாய்களை திறந்து நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம், முழு ஆத்துமாவோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து, ஓ நீ செய்த எல்லா நன்மைகளும் நாங்கள் மறவாமல் நினைத்து உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் இயேசுவே. நீர் ஒருவரை துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மை காக்கும்படிக்கு தேவ தூதர்களை நமக்கு அனுப்புகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரே நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார், அவரே நம்முடைய கோட்டையாய் இருக்கிறார். நம்மை பாதுகாப்பவரும் அவரே, நம்மை பலப்படுத்துபவரும் அவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. இந்த பாடலை கரங்களை உற்சாகமாக தட்டி பாடலாம். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகனே. உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய், உன்னதமான கர்த்தரை உறைவிடமாக்கி கொண்டாய். அடைக்கலமான ஆண்டவரை ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமான ஆதாயமாக்கி கொண்டாய். வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது, நேரிடாது மகளே. இயேசுவின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம், இயேசுவின் இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாட வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாத
எடுத்து போராடி வெற்றி பெறு பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. பிரயாணத்தில் மேடு உண்டு பள்ளங்களும், நம்முடைய வாழ்க்கையிலே மேடு பள்ளங்கள் வந்தாலும் தேவன் நம்மோடு இருக்கிறபடினாலே ஆமென் மிதித்து தாண்டும்படியாய் மிதித்திடுவாய் தாண்டிடுவாய், மிதித்திடுவாய் தாண்டிடுவாய். மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே, மான்கால்கள் உனக்கொண்டு மறவாதே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே இயேசுவுக்காய். ஓட்டப்பந்தயம் நீ ஓடுகிறாய், ஒழுங்கின்படி ஓடு மகனே. நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா. பரலோகந்தாய் என் பேச்சு, பரிசுத்தந்தாய் என் மூச்சு. பரலோகந்தாய் என் பேச்சு, பரிசுத்தந்தாய் என் மூச்சு. கொஞ்ச காலம் இந்த பூமியிலே, கொஞ்ச காலம் இந்த பூமியிலே இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய், இயேசுவுக்காய் சுவிசேஷத்திற்காய். தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான தனனா தானானா, தானான. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம் இந்த கால வேளையிலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தாலும், ஓ ஆவி தரக்கூடிய அந்த பட்டயத்தினால், வசனத்தினால், ஓ தேவனுடைய பலத்தினால் ஜெயிக்கும்படியாய் ஹல்லேலூயா தேவன் கிருபை கொடுத்தபடியினாலே அவருக்கு நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்படியே சமூகத்தில் முழங்கால் படியிட்டு ஆண்டவருக்கு நன்றி செலுத்த போகிறோம். இது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஒவ்வொரு வாரமும் நாம் ஆண்டவரை ஆராதிக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் செய்த நன்மைகளை எல்லாம் மீண்டும் மீண்டுமாய் சொல்லி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். நம்மை படைத்த நோக்கம் அவரை துதிப்பதற்காக, நம்மை உருவாக்கின நோக்கம் அவரை ஆராதிப்பதற்காக. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய எண்ணத்தை நிறைவேற்றும்படியாய் அவருடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்டு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவை பார்த்து, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ செய்த எல்லா நன்மைகளுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ பாராட்டின கிருபை, இரக்கம், தயவிற்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் என்ற வசனத்தின்படி, ஓ எந்த வேளையிலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பிரச்சனைகள் மத்தியிலும், ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ எதிர்காலம் என்னவோ என்ற கேள்விக்குறியின் மத்தியிலும் நாம் ஆண்டவரை துதிக்கிற பொழுது, நாம் ஆண்டவரை ஆராதிக்கிற பொழுது,
இதுவரைக்கும் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்தும் பொழுது தேவன் ஒரு புது வழியை திறக்க வல்லவராய் இருக்கிறார். அடைபட்ட வாசலை திறக்க வல்லவராய் இருக்கிறார். ஓ, அதை விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஓ தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாதி கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ராஜாதி ராஜாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி வந்தீரே, இந்நாள் வரைக்கும் எங்களை ஆண்டவரே ஆதரித்து வந்தீரே, இந்நாள் வரைக்கும் எங்களை உயர்த்தி வைத்தவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நாங்கள் பிறந்த நாள் முதல் வரைக்கும் ஆண்டவரே, இந்நாள் வரையிலும் அப்பா எத்தனை போராட்டங்கள் பிரச்சனைகளை வந்த போதிலும் ஆண்டவரே, பிசாசு எவ்வளவு போராட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கையில கொண்டு வந்த போதிலும் ஆண்டவரே, அவற்றில் இருந்து எல்லாம் எங்களை விடுதலை ஆக்கினீரே, அவற்றில் இருந்து எல்லாம் எங்களை பிரித்தெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிலைநிற்க வைக்கிறவரே, நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை என்ற வசனத்தின்படி ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால் எங்களை நிலைநிற்க செய்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ ஒருவரே நல்லவர், 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 நல்லவர் ராஜா. நன்மையான ஈவுகளை உடைய வாழ்க்கையில செய்தவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கரங்களை தட்டி ஆண்டவரை துதித்துக் கொண்டே இருங்க. அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள், அவரை துதிக்க துதிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஓ பலன், சுகம், ஆரோக்கியத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரை நல்லவர், நல்லவர், நல்லவர் ராஜா. ஓ, வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி பலிகளை ஏறிடுங்க. ஓ, உங்களுடைய வாழ்க்கையிலே அடைக்கப்பட்ட வாசல்கள் எல்லாம் திறக்கப்பட்டு போகும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, பரிசுத்த வல்லமை நம்மை நிரப்பும்படியாய், நம்முடைய ஆவியை, நம்முடைய ஆத்துமாவை, நம்முடைய சரீரத்தை உயிரடைய செய்கிற வல்லமை நம்மை நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா. எல்லா சோர்வுகளும் நீங்கி போவதாக. ஓ, பலவீனங்கள் நீங்கி போகும்படியாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தின் ஆவியானவர் கடந்து வருவீராக, சுகத்தின் ஆவியானவர்களை நிரப்புவீராக. கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக யாவையும் செய்து முடித்த தெய்வம் நீரப்பா. ஓ, கல்வாரி சிலுவையிலே பிசாசை ஜெயித்த தெய்வம் ஆண்டவரே. ஓ, கல்வாரி சிலுவையிலே வியாதியை ஜெயித்த தெய்வம் ஆண்டவரே. அதே ஜெயத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய், அதே வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாய். ஓ, உம்முடைய வல்லமையினாலும் ஜெயத்தினாலும் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தினாலும் எங்களை நிரப்புவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே காணப்படுகிற எல்லா சோர்வுகளும் நீங்கி போகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலே, ஆபத்து காலத்திலே என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன் என்ற வசனத்தின்படி ஆண்டவரே, எங்களுடைய ஆபத்து காலத்திலே ஓ உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களை ரட்சித்தருள்வாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, நீ சிந்தின ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் சிந்தின ரத்தத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ, எங்களை மீட்டெடுத்தவரே, எங்களை மீட்டெடுத்தவரே, பிசாசின் பிடியில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கினவரே, பாவ கட்டுகளில் இருந்தும் சாப கட்டுகளில் இருந்தும் எங்களை விடுதலை ஆக்கின தெய்வமே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீ ஒருவரை துதிக்கு பார்த்திட, நீ ஒருவரே துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர், நீ ஒருவரே தேவாதி தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மையே நாங்கள் துதிக்கிறோம். எங்கள் கேடகம் நீரே, எங்களுடைய அரண் நீரே, எங்களுடைய நம்பிக்கை நீரே. ஓ, எங்களுடைய வாழ்க்கையின் எதிர்காலம் நீரே ராஜா. உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மேன்மைப்படுத்துகிறோம். ஓ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே அப்பா உம்முடைய வல்லமைகளை நிரப்பட்டும் அப்பா. உம்முடைய பரிசுத்த வல்லமைகளை நிரப்பும்படியே ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, இந்த காலை வேளையிலே அப்பா எங்களை உயிரடைய செய்கிற வல்லமை நிரப்பட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களை பலனடைய செய்கிற வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய வல்லமை ஊற்றுவீராக ராஜா. ஓ, உமக்கென்று நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும்படியா, இந்த உலகத்திலே உமக்கென்று வல்லமையாக எழும்பும்படியா உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் பலனடையும்படியா, நாங்கள் சுகமடையும்படியா. ஓ, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால் நிரப்புவீராக. எங்களுடைய பலவீனங்களை எல்லாம் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்தவரே, உம்முடைய பலத்தின் ஆவியினால் எங்களை நிரப்புவீராக. அன்றைக்கு பெந்தேகோஸ்தே நாளிலே இறங்கி
வந்த அதே வல்லமை இந்த நாளில் எங்களை நிரப்பும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஊற்றுங்க ஆண்டவரே, உம்முடைய வல்லமை ஊற்றுங்கப்பா. உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. ஓ உம்முடைய பரிசுத்த அபிஷேகத்தை ஊற்றுங்க ஆண்டவரே. உம்முடைய பரிசுத்த வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ உம்முடைய வல்லமையை ஊற்றுவீராக, எங்களை பலனடை செய்வீராகப்பா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓ உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஓரி ஹல்லேலூயா. சந்தோரி ஹல்லேலூயா. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாடு எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாடு எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாடு எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழுப்பிட. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில் எங்கள் மேலே. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில் எங்கள் மீது வல்லமையோடே. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. வல்லமை வல்லமை தாருமே, தேசத்தை உமக்காக கலக்கிட. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே, அனல் கொண்டு உமக்காக எழும்பிட. 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 கரங்களை தட்டி இந்த கால வேளையிலே அவருடைய வல்லமை நம்மை நிரப்பும்படியாய், நம்முடைய வல்லமை அவருடைய நிரப்பும்படியாய். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்மை உயிரடைய செய்கிற வல்லமை, நம்மை உயிர்ப்பிக்கிற செய்கிற வல்லமை. ஓ ஹல்லேலூயா. பலவீனங்களை எல்லாம் பலனாய் மாற்றுகிற வல்லமை நம்மை நிரப்பும்படியாய், ஒரு ஜீவன் நதி நமக்குள்ளாய் பாய்ந்து செல்லும்படியாய், எல்லா பாவங்களும் சுட்டரிக்கப்பட்டு போகும்படியாய், எல்லா அசுத்தங்களும் சுட்டரிக்கப்பட்டு போகும்படியாய், ஓ பரலோக ஆசீர்வாதங்கள் கடந்து வரும்படி
நிரப்பும்படியா, பரிசுத்த வல்லமை நம்மை நிரப்பும்படியா கரங்களை தட்டி ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய வல்லமையினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகத்தினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் என்னை நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? இந்த கால வேளையிலே அவருடைய வேலை நம்மை நிரப்பட்டும். ஓ, அவருடைய ஆசீர்வாதம் நம்மை நிரப்பட்டும். பரலோகத்தின் வேலை நம்மை நிரப்பும்படியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மந்திர கட்டுகளும் பில்லி சூனியங்களும் இயேசுவின் நாமத்தினால் அதமாக்கப்பட்டு போகும்படியா. ஓ ஹல்லேலூயா. பிசாசின் கிரியைகள் எல்லாம் அதமாக்கப்பட்டு போகும்படியா. பரலோக அபிஷேகம் நம்மை நிரப்புவதாக, பரலோக சந்தோஷம் நம்மை நிரப்புவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருடைய சமூகத்திலே எழுந்து நின்று ஹல்லேலூயா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்பின தெய்வம், பரலோக பலத்தினால் நம்மை நிரப்பின தெய்வம், பரலோக ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பின தெய்வம். ஓ, அவருடைய சுகத்தினால் நம்மை நிரப்பின தெய்வம். ஓ, அவரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, இயேசுவே உம்மை நான் ஆராதிக்கிறேன். எனக்காக மரித்தீரே, என்னை மீட்டெடுத்த தெய்வமே, என்னுடைய நம்பிக்கையே, என்னுடைய நங்கூரமே, என்னுடைய கோட்டையே, என்னுடைய அரணே, என்னுடைய துர்கமே, உம்மை நான் நேசிக்கிறேன். என் அன்பே உம்மை நான் நேசிக்கிறேன். என் ஆருயிரே உம்மை நான் நேசிக்கிறேன். உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை அப்பா. உம்மை போல எங்களை நேசித்து வழிநடத்த, உம்மை போல எங்களை வழிநடத்த இந்த உலகத்தில் யாருமே இல்லை அப்பா. உம்மை நான் நேசிக்கிறேன் ஆண்டவரே. அவருடைய சமூகத்திலே சுகம் உண்டு, அவருடைய சமூகத்திலே பலன் உண்டு, அவருடைய சமூகத்திலே ஆசீர்வாதங்கள் உண்டு. நம்மை வழிநடத்த தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரை பார்த்து ஹல்லேலூயா, உம்மையே நான் நேசிக்கிறேன், உம்மையே நான் ஆராதிக்கிறேன், உம்மையே நான் உயர்த்துகிறேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. தேவாதி தேவனை பார்த்து ஹல்லேலூயா, உம்மை ஆராதிக்கிறோம் இயேசுவே. ஹல்லேலூயா. சுகம் உண்டு, பலன் உண்டு,
Yeah.
பரிசுத்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் நீர் ஒருவரே பரிசுத்தர். உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். நீ நல்லவர் 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 நல்லவர். ஹல்லேலூயா. தேவ பிரசன்னம், தேவ மகிமை. ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆண்டவரே, நீ ஒருவரே உன்னதமான தெய்வம், நீ ஒருவரே உயர்ந்த தெய்வம், நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரில் ஒருவரே பரிசுத்தர். அப்பா, இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவரும் ஆகிய எங்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நீ ஒருவரே பரிசுத்தர், நீ ஒருவரே பரிசுத்தர். எல்லா துதியும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம், எல்லா கணத்தையும் நாங்கள் உமக்கே ஏறெடுக்கிறோம், எல்லா புகழையும் உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். அப்பா, நீ ஒருவரே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள பாத்திர, நீ ஒருவரே ஆராதனை நாயகன், நீ ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர், நீ ஒருவரே துதிக்கு பாத்திர. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே ஒருவரே ரட்சா. மரித்து மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து எங்கள் மத்தியிலே ஜீவனோடு இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே அசைவாடுகிற தெய்வமாய் இருக்கிறீர், எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிற தெய்வமாய் இருக்கிறபடியால் உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிறோம், உமக்கே நாங்கள் துதியை ஏறெடுக்கிறோம், உமக்கே நாங்கள் கணத்தை ஏறெடுக்கிறோம். அப்பா, நீ ஒருவரை எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள தகுதியான தெய்வம், நீ ஒருவரை எல்லாவற்றுக்கும் பாத்திர ராஜா. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்களுடைய ஆவை, எங்களுடைய ஆத்துமா, எங்களுடைய சரீரம் முழுவதுமா உம்முடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அப்பா, ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்முடைய சித்தத்தின்படி எங்களை வணைந்து கொள்வீராக, உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டத்தின்படி எங்களை வணைந்து கொள்வீராக. இம்மட்டும் வழி நடத்தி வந்தது இனியும் எங்களை வழி நடத்தும்படியா இனி வருகிற ஒவ்வொரு நாட்களிலும் உம்முடைய சித்தம், உம்முடைய நோக்கம், உம்முடைய திட்டம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற எங்களை முழுவதுமாய் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். எல்லா மகிமை உமக்கே நாங்கள் செலுத்தி ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல ஆராதனையில் வந்த உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கடந்த நாட்கள் எல்லாம் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மளை தாங்கி தப்பித்து சுமந்து வழிநடத்தி வந்தார், நம்மளை போஷித்தார், பராமரித்தார், பாதுகாத்தார். அவருக்கு நன்றி சொல்லி நாம் இந்த நாளிலே ஒரு வேத வசனத்தை தியானிக்கலாம். நாம் கடந்த நாட்களிலே அன்னாளுடைய ஜெபம், சாலமோனின் ஜெபம் என்றெல்லாம் தியானித்தோம். இந்த நாளிலும் கூட நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய ஜெபத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஜெபம் என்று சொல்லும் பொழுது தேவனோடு கூட நாம் பேசுகிற அல்லது தேவனோடு உறவாடுகிற, தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு அனுபவம் ஜெபம் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனோடு பேசுகிறோம், நம்முடைய காரியங்களை எல்லாம் தேவனிடத்தில் தெரிவிக்கும்படியாக, கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும்படியாய் அவரோடு கூட சஞ்சரித்து அவரோடு கூட தங்கியிருந்து காரியங்களை நாம் அவருக்கு தெரிவிக்கிறோம். அதான் ஜெபம் என்று சொல்லப்படுகிறது. எல்லா சூழ்நிலையிலையும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவனாய் கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய தாழ்விலும், நம்முடைய உயர்விலும், நம்முடைய பிரச்சனையிலும், நம்முடைய உபத்திரவத்திலும், பாடுகளிலும் நம் ஆண்டவரை நோக்கி பேச, ஆண்டவரோடு ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மட்டுமல்ல, பாடுகள் வரும் பொழுதும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எனவே அப்போஸ்தலனாகிய பவுல், அவர் சவுலாக இருந்தார், கர்த்தர் அவரை பவுலாக மாற்றினார், ஒரு தரிசனத்தை கொடுத்தார், தேவனுடைய மகத்துவமான அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவர் அர்ப்பணித்து ஊழியம் செய்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். அவர் அப்படியாக ஊழியம் செய்து வருகிற எல்லா பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அவர் கர்த்தருடைய ஊழியத்தை, கர்த்தருடைய சுவிசேஷத்தை, கர்த்தருடைய செய்தியை அவர் அறிவித்து வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வரும்பொழுது பிலிப்பி என்று சொல்லக்கூடிய ஒரு பட்டணத்தில் அவர் வந்து கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் அறிவித்து அங்கே சுவிசேஷத்தை அறிவித்திருக்கும் பொழுது அவர்கள் எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு, தினந்தோறும் ஜெபிக்கிற ஒரு இடத்துக்கு அவர்கள் கடந்து ஒரு இடத்துல தினந்தோறும் ஜெபித்தார் என்று சொல்ல பார்க்கிறோம். அப்படி ஜெபிக்க கடந்து போகிற வேளையிலே அவருக்கு பின்பாக ஒரு ஸ்திரீயானவள், அவள் குறி சொல்லுகிற ஆவியை உடையவள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கூட வருகிற எல்லாரையும் குறித்து அவர் சொல்கிறார், இவர்கள் தேவனுடைய மனிதர்கள்,
ரட்சிப்பின் சுவிசேஷத்தை நமக்கு இவர்கள் அறிவிப்பார்கள் என்று தினந்தோறும் அவர்கள் பின்னாலே அவர்கள் சொல்லிக்கொண்டே வந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்படியாக வருகிற ஒரு நாளிலே அப்போஸ்தலன் பவுல் சினம் கொண்டு அந்த ஸ்திரீயை பார்த்து அவளுக்குள்ளே இருக்கிற ஆவி ஒரு குறி சொல்லுகிற ஆவி என்பதை அடையாளம் கண்டு அந்த ஆவியை அவளை விட்டு துரத்துகிறார். பொல்லாத ஆவியை அவளை விட்டு போ என்று சொல்லி துரத்தின பொழுது அவளிடத்திலிருந்து அந்த பொல்லாத ஆவி விலகி போய்விட்டது. அந்த பொல்லாத ஆவி விலகி போனபடினாலே அவள் அந்த குறி சொல்லுகிற வேலையை விட்டு விட்டாள். அந்த குறி சொல்லுகிற காரியத்தின் மூலமாய் வருகிற வருமானங்கள் அவங்களோடு இருக்கிறவங்களுக்கு அது இல்லாமல் போய்விட்டது. எனவே அப்போஸ்தலனாகிய பவுலை அவர்கள் பிடித்து இவர்கள் வேறொரு உபதேசத்தை சொல்கிறார்கள், நமக்கு விரோதமாக எழும்புகிறார் என்று சொல்லி அவரை அடித்து அவரை சிறைச்சாலையில் ஒப்புவித்து அவரை காலை சங்கிலினாலே தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் அவர் ஜெபித்தார் என்பதை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, அவர்களை அநேக அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்கள் பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரனுக்கு கட்டளையிட்டார்கள். அவன் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்களை உட்காவலர்களை அடைத்து அவர்கள் கால்களை தொழுமரத்தில் மாட்டி வைத்தார்கள். அவளை அடித்து துன்பப்படுத்தி காயப்படுத்தி சிறைச்சாலையிலே தொழுமரத்தில் கால்களை சங்கிலினால கட்டி வைத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, நமக்கு தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கும் பொழுது மட்டும் நாம் அவரிடத்தில் ஜெபம் பண்ணக்கூடாது. ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாது. ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணலாம், நல்லது, தப்பு இல்லை. ஆனாலும் இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் பாடுகள் மத்தியிலே, அந்த உபத்திரவத்தின் மத்தியில், அந்த வேதனையின் மத்தியில் ஜெபிக்கிறார். அதை தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஜெபத்துக்கு அற்புதங்கள் நடக்கிறது, அதிசயங்கள் நடக்கிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கி இந்த கொரோனா வைரஸ் என்று நாம் எல்லாரும் சிறைச்சாலையில் அடைத்தது போல வீடுகளில் அடைபட்டு கிடக்கிறோம். வெளியெங்கும் போக முடியாதபடி கால்களை எப்படியோ ஒரு சங்கிலியில் மாட்டி தொழுமரத்தில் மாட்டி வைத்தது போல நாமும் இன்றைக்கு அந்த அனுபவத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய வார்த்தையை அறிவித்த நிமித்தம், சுவிசேஷத்தை அறிவித்த நிமித்தம், கர்த்தருக்கு ஊழியம் செய்த நிமித்தம், இந்த பொல்லாத ஆவியை துரத்தின நிமித்தம் அவரை அடித்து காயப்படுத்தி சிறைச்சாலையில கட்டி வைத்தார்கள். அந்த சூழ்நிலையும் அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபம் பண்ணுகிறார். அடுத்த வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி, அல்லேலூயா அல்லேலூயா, பாடுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது, நிந்தைகள் வரும் பொழுது, அவமானங்கள் வரும் பொழுது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இப்படிப்பட்ட வேதனையான ஒரு சூழ்நிலையிலே அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையிலே, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்ட நிலைமையிலே, அவர்கள் நடுராத்திரியிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் எந்த சூழ்நிலையிலையும் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணி அவரை துதித்து பாடி அவரை ஆராதிக்கும் பொழுது தேவன் ஒரு வல்லமையை நமக்கு அனுப்புகிறார். அங்கே ஒரு அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. தேவனுடைய சுவிசேஷம் அங்கே கிரியை செய்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ ஜனமே, ஒரு ஜெபம் பண்ணினார்கள், தேவனை துதித்தார்கள், தேவனை பாடினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவரை நோக்கி எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவர் என்ன ஜெபம் பண்ணியிருப்பாங்க? ஆண்டவரே, இந்த கட்டுகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த அடிகளுக்காக ஸ்தோத்திரம், இந்த காயங்களுக்காக ஸ்தோத்திரம், உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் ஆண்டவரே. இந்த சிறைச்சாலையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த கட்டப்பட்ட நிலைமையில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். இந்த சிறைச்சாலையில் கைதியாக அடைக்கப்பட்டிருக்கிற எல்லாரும் மனம் திரும்பட்டும் என்று சொல்லி தேவனை நோக்கி அவர்கள் ஜெபித்திருப்பார்கள். அருமையான தேவ ஜனமே, இன்றைக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம்
இந்த பட்டணத்துக்காக, தேசத்துக்காக, அதிகாரிகளுக்காக, தலைவர்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, பொல்லாத மனிதர்கள் மனம் திரும்புவார்களாக, ரட்சிக்கப்படுவார்களாக, தேவனை அறிவார்களாக என்று சொல்லி அவர்களுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபித்து துதித்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் அவருடைய ரட்சிப்பின் வல்லமையை நிச்சயமாக அனுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில் நாம் இப்படி பாடி ஆண்டவரை நோக்கி ஜெபித்து அவரை துதிக்கும் பொழுது ஒரு எழுப்புதலை தேவன் கட்டளையிடுவார். இந்த சிறைச்சாலையில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். அவர்கள் பாடி துதித்து ஜெபம் பண்ணி தேவனை ஆராதித்த பொழுது அங்கே நடந்தது என்ன? சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுகள் மத்தியிலே, உபத்திரவத்தின் மத்தியிலே அப்போஸ்தலனாகிய பவுலும் சீலாவும் தேவனை நோக்கி ஜெபித்து துதித்து பாடின பொழுது கர்த்தர் ஒரு வல்லமை அனுப்பினார். இந்த சிறைச்சாலை அசையும்படியாக, பூமி அதிரும்படியாக தேவனுடைய வல்லமை அங்கே இறங்கியது என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அங்கே கதவுகள் எல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அருமையான தேவ ஜனமே, நடு ராத்திரியில் அவர்கள் ஜெபித்த பொழுது கர்த்தருடைய வல்லமை இந்த சிறைச்சாலைக்குள்ள இறங்கி அடைக்கப்பட்ட கதவுகள் எல்லாம் திறக்கப்பட்டது, கட்டப்பட்ட கட்டுகள் எல்லாம் அவிழ்ந்து போயிற்று. கர்த்தருடைய வல்லமை அங்கே வெளிப்பட்டது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ராத்திரியில, ஒரே ராத்திரியில இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து திடீரென்று சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகளை திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டவர்கள் எல்லாம் ஓடி போனார் என்று சொல்லி அவன் தன்னுடைய பட்டயத்தை உருவி தானே மறித்துக் கொள்ளும்படியாக, தன்னை அழித்துக் கொள்ளும்படியாக எத்தனம் பண்ணினான். அருமையான தேவ ஜனமே, அந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், அவர் மிகுந்த சத்தமிட்டு சிறைச்சாலை தலைவனை நோக்கி சொல்லுகிறார், உனக்கு கெடுதி ஒன்றும் செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கே இருக்கிறோம் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடி ஜெபித்து கர்த்தரை துதித்த பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ஜெபம் சிறைச்சாலை அசைத்தது, கதவுகளை திறந்தது, கட்டுகளை கலன்று போக பண்ணினது. அங்கே இருந்த கைதிகள் எல்லாரும், சிறைச்சாலையில் இருந்த கள்ளர்கள், கொள்ளைக்காரர்கள் எல்லாரும் மனம் திரும்பி தேவனுடைய வல்லமையை உணர்ந்து ஒருவரும் அங்கிருந்து ஓடி போகாதபடி எல்லோரும் அங்கே இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட சூழ்நிலையில அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் பாடுகளோடு ஜெபிக்கும் பொழுது இந்த உலகத்தில் இன்றைக்கு பலவிதமான கொலைகள், கொள்ளைகள், பலவிதமான அக்கிரமங்கள், அநியாயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே நாம் ஆண்டவரை துதித்து பாடி ஜெபம் பண்ணி கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணும் பொழுது தேவன் அநேக அக்கிரமக்காரர்களை, பாவிகளை ரட்சித்து ஒரு எழுப்புதலை நம்முடைய தேசத்திலே கொண்டு வர அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சிறைச்சாலை தலைவன் அந்த ராத்திரியிலேயே மனம் திரும்பினான், ஒப்பு கொடுத்தான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டான். அன்று சொன்னான், நாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டான். அல்லேலூயா. இப்படிப்பட்ட வல்லமை வெளிப்பட வேண்டும் நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய தேசத்திலே. அப்படிப்பட்ட வல்லமை வெளிப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட வேண்டும், ஒரு எழுப்புதல் வர வேண்டும். அதற்காக நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே அவரிடத்திலே ஜெபம் பண்ணி அவரை பாடி துதித்து ஆராதித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது தேவன் ஆங்காங்கே அவருடைய வல்லமையை அனுப்புவார் என்று சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்னைக்கு கட்டுண்டு கிடக்கிறவர்கள் அவர் விடுவிக்கப்பட வேண்டும், வியாதியில கிடக்கிறவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். பொல்லாத கொரோனா என்கிற வைரஸ்ல அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிற, பாதிக்கப்பட்டிருக்கிறவர்கள் அவர்கள் சுகமாக்கப்பட்டு விடுதலையாக்கப்பட வேண்டும். இன்னைக்கு நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சாலமோன் ராஜா ஜெபித்தான், கர்த்தர் அவனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தார், தேசத்தை ஆளுகை செய்யும்படியாக. அன்னாள் ஜெபித்தால் அவருடைய குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கினார். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார், ஊழியத்திலே வல்லமை வெளிப்படுகிறது, ஊழியத்திலே வல்லமை வெளிப்படுகிறது. ஒரு சபையை அங்கே உருவாக்கினார், கைதிகள் மனம் திரும்பினார்கள், சிறைச்சாலை தலைவன் மனம் திரும்பினான், ஒரு பெரிய அசைவை கொண்டு வந்தார். அன்பின் தேவ ஜனமே, இந்த நாளிலே நாமும் முடங்கி கிடக்கிற நாம் அப்படியே முடங்கி கிடக்காதபடி
நேரம் கிடைக்கும் போதெல்லாம் வேதத்தை வாசித்து ஜெபம் பண்ணி இன்னைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்க எல்லா ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு கர்த்தரை அறியாத ஜனங்கள், உலகத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிற ஜனங்கள், பொல்லாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிற ஜனங்கள், அவர்களுக்காக நாம் பாடுகளோடு ஜெபிக்கலாம். ஒவ்வொரு துறையில இருக்கிற ஜனங்கள் ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாருக்காக நாம ஜெபிக்கும் பொழுது தேவன் அந்த கட்டுகளை அவிழ்த்து அவளை விடுதலையாக்கி மனம் திரும்ப பண்ணி ஒரு பெரிய எழுப்புதலை தேசத்தில் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுலை போல நாமும் இந்த பாடுகள் மத்தியில கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுவது தேவனுக்கு பிரியமான காரியம். தேவன் அதை விரும்புகிறார். ஆண்டவரோடு பேசுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிறதை ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரோடு உறவாடுகிறதை ஆண்டவர் விரும்புகிறார். எனவே நாம் அதிகமாக தேவனோடு பேசுவோம், தேவனோடு உறவாடு, தேவனோடு சஞ்சரிப்போம். என்னுடைய ஒரு வல்லமையை வெளிப்படுத்தி ஒரு பெரிய எழுப்புதல் என்னுடைய தேசத்திலும் பட்டண சபையிலும் கர்த்தர் கட்டளையிடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கேட்கிற தேவ ஜனமே, நீங்க தீர்மானம் எடுங்க. ஆண்டவரே, நான் இந்த நாளிலிருந்து ஜெபிப்பேன். அநேகருக்காக ஜெபி, எனக்காக இல்லை, மற்றவர்களுக்காக நான் ஜெபிப்பேன். ஆண்டவரே, கட்டுகள் அவிழ்க்கப்படும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஆண்டவர்களுக்கு ஜெபம் பண்ணுங்க, அவரை துதிங்க, அவரை பாடுங்க, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் பெரிய ஒரு அற்புதத்தை, எழுப்புதலை தேசத்தில், குடும்பத்தில், சபையில் கட்டளையிடுவார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? பரலோக தகப்பனே, சர்வவல்லமையுள்ள கர்த்தாவே, அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நடுராத்திரியில ஜெபிக்கிறோம் ஐயா, அதிகாலையில ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அந்தி சந்தி மத்தியான வேளையில முன்னோக்கி ஜெபிக்கிறோம் தகப்பனே. அநேக கட்டுண்டர்கள் விடுதலையாக்கப்படும்படியா, சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற அநேக கைதிகள் மனம் திரும்பும்படியாக, கொலைகாரர்கள், கொள்ளைக்காரர்கள், ஆண்டவரே, அநேக விதமான அக்கிரமத்தை செய்கிறவர்கள் தகப்பனே, சிறைச்சாலையில் கிடக்கிற கைதிகள் எல்லாரும் மனம் திரும்பினாங்க ஜெபிக்கிறோம் ஐயா. உங்க வல்லமை அனுப்புங்க ஆண்டவரே. இந்திய தேசத்திற்கு எல்லா சிறைச்சாலைகளிலும் கர்த்தருடைய வல்லமையை அனுப்புவீராக, கர்த்தருடைய வல்லமையை அனுப்புவீராக. சிறைச்சாலை ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது சிறைச்சாலையில் இருக்கிற எல்லா கைதிகளும் மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரே, தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். மற்றொரு இடத்துல தேவன் இனி நடத்துவீராக. இந்திய தேசத்தில், தமிழ்நாட்டில் தலைவர்களுக்கு நல்ல ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே, இந்த நாட்டில் ஜனங்கள் எல்லாம் எப்படி நடத்த வேண்டும் என்று ஒரு விசேஷ கிருபை வல்லமை வரங்களை கொடுத்து கற்று நடத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்டில் முடங்கி கிடக்கிற சபை குடும்பங்கள் அதிகமாக ஜெபிப்பார்களாக, தேவனை நோக்கி பார்ப்பார்களாக, மற்றவர்களுக்காக ஜெபித்து விண்ணப்பம் பண்ணுவார்களாக. தாவே, ஒரு ஜெப அபிஷேகம் ஜனங்களை நிரப்பட்டும். ஒரு ஜெப அபிஷேகம் சபையின் குடும்பங்களை நிரப்பட்டு ஐயா, எல்லா கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு விடுதலையோடு தேவனை ஆராதிக்க, சபைகள் ஆங்காங்கே கூடி ஆராதிக்க தேவன் வாசலை திறப்பீராக. உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். அற்புதங்களை செய்வீராக. துதி, கனம், மகிமை எல்லாம் மக்கள் செலுத்தி விளையாடப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதும் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. தாவாய் தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானமும் விடுதலையும் ஒரு பெரிய மாற்றமும் எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தருடைய வருகை மட்டும் உண்டாவதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.